ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸில் நாம் பார்க்குறது நம்ம 15th சிஎம் ஆஃப் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜோசப் விஜய். அவங்கள பற்றி தான். பிரசிடென்ட் ஆஃப் தமிழக வெற்றி கழகம் டிவிகே. இவர் தான் 15th சிஎம் ஆஃப் தமிழ்நாடு. இவர் பார்த்திங்கன்னா நேரு இண்டோர் ஸ்டேடியமில் தான் ஜவஹர்லால் நேரு இண்டோர் ஸ்டேடியமில் தான் சென்னையில் தான் இந்த செரிமனி நடந்துச்சு. இவர் கவர்னர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவரோட அட்மினிஸ்ட்ரேஷனில் தான் இவர் ஓத் ஆஃப் ஆஃபீஸ் எடுத்துக்கிட்டாரு. செக்ரட்டரி அந்த நியூசியம் இது எல்லாமே அங்கே தான் நடந்துச்சு. ப்ளஸ் பார்த்திங்கன்னா 9 மினிஸ்டர்ஸ் அவர் கூட இருந்தாங்க. ப்ளஸ் கவர்னர் அப்பாயின்மெண்ட் பண்ண சிஎம்மில் எதோட ஆர்டிக்கல்னு பார்த்திங்கன்னா 164 ஆஃப் கான்ஸ்டியூஷன். இதையும் நோட் பண்ணிக்கோங்க. இவர் கவர்னர் டைரக்ட் பண்ணபடி தான் இவர் ஓட் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் அசம்பிளியில் எல்லாமே நடந்துச்சு. பிஃபோர் 13 May 2026 அப்போவே அறிவிச்சிருந்தாங்க. ப்ளஸ் பார்த்திங்கன்னா நியூ கேபினெட் மார்க் பண்ணியிருக்கிறது ஃபஸ்ட்டு டைமாக 5 டிக்கெட்ஸுக்கு அப்புறம், அதாவது 5 டிக்கெட்ஸ்னால் 50 வருஷம் கழித்து எப்போவுமே ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் தான் இருந்தாங்க. இதான் ஃபஸ்ட் டைம் விஜய் வந்திருக்காரு. ப்ளஸ் பார்த்திங்கன்னா இவர் 14 சிஎம், இதுக்கு முன்னாடி விஜய்க்கு முன்னாடி 14 சிஎம் இருந்திருக்காங்க. ப்ளஸ் பார்த்திங்கன்னா 9th சிஎம்மாக நம்ம ஸ்டேட்டில் ரீநேம் பண்ணது நம்ம ஸ்டேட்டை தமிழ்நாடை ரீநேம் பண்ணதுக்கப்புறம் இவர் தான் 9th சிஎம். ப்ளஸ் பார்த்திங்கன்னா விஆர் நெடுஞ்செழியன், அவர் 2 வாட்டி ஆக்டிங் சிஎம்மாக இருந்திருக்காரு. ஆஃப்டர் த டெத் ஆஃப் சிஎன் அண்ணாதுரை இன் 1699 அண்ட் எம்ஜி ராமச்சந்திரன் 1987. ப்ளஸ் பார்த்திங்கன்னா கே காமராஜ் ஆஃப் ஐஎன்சினா இந்தியன் நேஷனல் கான்ஃபரன்ஸ், அவர் தான் சிஎம்மாக நிறையா லாங்கஸ்ட் பீரியடில் இருந்திருக்கார். 1954 1963 வரைக்கும். இந்த ஷார்ட் நோட்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ்க்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.